வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் விவசாயிகள், பல்வேறு விவசாய பணிகள் மற்றும் பொது பணிகள் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 18 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி இலங்கையின் கிழக்கு பகுதியை நெருங்கியது. தென்கிழக்கு பகுதி வழியாக தெற்கு பகுதி வழியாக குமரி கடலை அடைந்து தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. தற்பொழுது கோடியக்கரை முனைக்கு தென்கிழக்கே மழை பொழிவை தொடக்கி இருக்கிறது. சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் மழை பொழிவை தொடக்கி இருக்கக்கூடிய இந்த இரு காற்று இணைவு என்பது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் பொழுது இன்றைக்கு மதியமே டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பகுதிக்கு மழை பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை செய்திடுக. தற்பொழுதே கிழக்கு பகுதியில் கருமேகம் சூழ்ந்திருக்கும். படிப்படியாக இந்த சூழ்ந்திருக்கக்கூடிய கருமேகம் ஏறி வந்து டெல்டாவிற்கும் ஒட்டுமொத்த மதியத்தில் மூடி காணப்படும். கடுமையான ஒரு மிரட்டும் வானிலையை மதியத்திலிருந்து கொடுக்க தொடங்கிவிடும். மாலை 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழை பொழிவை தொடங்கிவிடும். ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் அதனைத் தொடர்ந்து முன்னிரவிலே ஒட்டுமொத்த டெல்டாவின் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு தொடங்கும். நள்ளிரவு நாளை அதிகாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஒதுக்கி மழை பொழிவை கொடுக்கும். நாளை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் கேரளாவிற்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதாவது தமிழ்நாட்டையும் தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திற்கும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய சாதக அமைப்பாக அரபிக்கடலிலே கர்நாடக கரையோரம் வளிமண்டல சுழற்சி ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கரை தொடக்கூடிய அந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களையும் தாண்டி கர்நாடக பகுதி வழி அரபிக்கடலை நோக்கி கிழக்கு காற்று முன்னேறும் என்பதனால கிழக்கு வடகிழக்கு காற்று வடக்கு காற்று இணைப்பின் காரணமாக கர்நாடகா, தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திரா, தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவை எட்டி பிடிக்கும். மேற்கு நோக்கி நகரும் பொழுது கண்டிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். இந்த சுற்றின் மழை பொழிவு வரக்கூடிய 19ஆம் தேதி பரவலாக தெரிகிறது. ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல கனமழை பொழிவு இருக்கிறது. மதியத்திற்குள் முயற்சி செய்து அறுவடை செய்ய பாருங்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும். முதிராத நெல் தானியங்கள் பதட்டமோ பீதியோ அச்சமோ அடைய வேண்டாம். இந்த மழை பொழிவு 22ஆம் தேதிக்கு 21ஆம் தேதி ஓய்ந்துவிடும் என்பதனால, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதிக்கு 21ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. அதே போல ராமேஸ்வரம் பகுதிக்கும் 21ஆம் தேதி மழை விட்டு அவ்வப்பொழுது மாட்டு பொங்கல் தினத்தில் பெய்தது போல அவ்வப்பொழுது பெய்யும். வேதாரண்யத்தில் 20ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும். 19ஆம் தேதி ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். ஆகவே ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் 19ஆம் தேதி மட்டும்தான். தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் 20ஆம் தேதி வரை, கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் தூத்துக்குடிக்கு 21ஆம் தேதி வரை. 22ஆம் தேதி மேகம் சூழ்ந்து காணப்படுமே தவிர மிரட்டு வானிலை தான். 22லிருந்து 27ஆம் தேதி வரை இடைவெளி. ஒரு 5-6 நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அந்த நாட்களில் முதிரக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்ய முயற்சி செய்திருங்கள். ஆக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக இடைவெளியும் இருக்கும், இடையூறும் இருக்கும். இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய, வானிலை மாறுதல் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து அறுவடை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகளுக்கு ஒரே ஒரு முன்னெச்சரிக்கை. டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்ய பகுதிக்கு இன்றைக்கு பூச்சி விரட்டி அடிக்க உகந்த நாள் அல்ல. மதியமே மழை வரலாம். ஆனால் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கு மாலை 3 மணிக்குள் 4 மணி நேரம் கிடைக்கும் அளவிற்கு முன்கூட்டியே அடிக்க வேண்டும். மாலை மழை வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக முன்னிரவு மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளையிலிருந்து 2 நாட்களுக்கு பூச்சி விரட்டி அடிக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே இன்றைக்கு முயற்சி செய்து பார்க்கலாம், அவ்வளவுதான். உள் மாவட்டங்களுக்கு நாளை மழை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக விதைப்பு விவசாயிகள். விதைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தானியம் எத்தனை நாட்களில் முளைக்கும் என்பது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய வயலின் தன்மை, ஈரத்தன்மை, ஆழத்தன்மை, மண்ணின் தன்மை போன்றவற்றை வைத்து நீங்கள் திட்டமிடுதல் வேண்டும். ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. 20ஆம் தேதி டெல்டா தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. 21ஆம் தேதி வேதாரண்யம் முனைக்கும் கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் இருக்கிறது. 22லிருந்து 27 வரை இடைவெளி கிடைக்க இருக்கிறது. ஆக 22, 23, 24, 25, 26, 27 ஆகிய 6 நாட்கள் கிடைக்கக்கூடிய இடைவெளியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் 7 நாள் கிடைக்கும் டெல்டாவின் உள்பகுதி உள் மாவட்டங்களுக்கெல்லாம். சில இடங்களில் 8 நாள் கூட கிடைக்கும். 20ஆம் தேதி தீவிரம் குறைந்துவிடும் மழை என்பதனால 20ஆம் தேதியே உள் மாவட்டங்களில் விதைக்கலாம்.
ஆகவே உங்களுடைய விதைப்பு, உங்களுடைய தானியம், உங்களுடைய அதாவது கடந்த வரக்கூடிய 19ஆம் தேதி, நாளை 19ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை பொழிவு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈரத்தன்மை, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீர் தேங்கும் தன்மை, இவையெல்லாம் பார்த்து நீங்கள் தான் திட்டமிட வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் விதைக்க வேண்டாம். 21ஆம் தேதி வரை பார்த்து விதைக்கலாம், இதுவரை விதைக்காதவர்கள். அடுத்தபடியாக அனைத்து பிற பணிகள், உலர்த்துதலுக்கு இன்றைக்கு உகந்த நாள். ஆனால் டெல்டாவின் கிழக்கு பகுதியில் எச்சரிக்கையுடன் இருக்கணும், மதிய மழை வந்துவிடும். டெல்டாவின் பிற பகுதிகளில் மாலை மழை வந்துவிடும். அறுவடை செய்த நெல் தானியங்களை இன்றைக்கு இரவு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் அதை மூடி பாதுகாக்க வேண்டும். விற்பனை செய்வதற்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நீங்கள் கொண்டு போய் வைக்கும் இடத்திலேயோ அல்லது பிற விற்பனை செய்யக்கூடிய இடத்தில் வைக்கும் பொழுதோ நீர் புகாதவாறு வைக்க வேண்டும். கண்டிப்பாக இரவு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பனி பொழிகிறது, மழை வராது என்ற ஒரு அசாதாரணமாக இருந்துவிடக்கூடாது. கண்டிப்பாக இன்றைக்கு இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உண்டு, உள் மாவட்டங்களுக்கு நாளை உண்டு. ஆகவே நீங்கள் எந்த இடத்தில் பத்திரப்படுத்துவீங்களோ மழை சாரல் அடிக்காதவாறு, தண்ணீர் புகுந்து விடாதவாறு உங்களுடைய நெல் தானியங்கள், பிற தானியங்களை பத்திரப்படுத்த வேண்டும். திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய கேள்வி, மக்காச்சோளம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம், அறுவடை செய்யலாமா? கடந்த முறை அறுவடை செய்தது மழையில் நனைந்து விட்டதாக அவிநாசி மற்றும் அதன் ஈரோடு மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளிலிருந்து கேள்வி வந்திருக்கிறது. அவர்களுக்கான பதில், திருப்பூர் மாவட்டத்திற்கு நாளை மழை இருக்கிறது, இன்றைக்கு ஒரு நாள் அறுவடை செய்யலாம். ஆனால் இன்றைக்கு இரவு நீங்கள் அதை மூடி பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இரவு வீடு திரும்பும் பொழுது அதை பத்திரமாக மூடிவிட்டு வாருங்கள். நாளை அதை உலர விடுவதற்கோ அதை காய விடுவதற்கோ வாய்ப்பில்லை. 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதியிலிருந்து நல்ல ஒரு வெயில் கிடைக்கும், அப்பொழுது நீங்கள் உலர்த்தலாம். அடுத்த மழை 28, 29, 30 என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக 19ஆம் தேதி நல்ல மழை இருக்கிறது. ஆங்காங்கே ஒதுக்கித்தான் பெய்யும் இடத்துல கனமழை பொழிவும் இருக்கும், மிதமான மழை பொழிவு சற்று கூடுதல் இடத்துல இருக்கும். டெல்டாவின் கரையோரத்தில் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் இந்த முறை ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒவ்வொரு நாளும் நாளை மறுநாள் 2 நாளும் பெய்யலாம். ஆகவே மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை மற்றும் விதைப்பு மற்றும் உலர்த்துதல் போன்ற பணிகளுக்கு முன்னெச்சரிக்கை எடுப்பது அவசியம். அதேபோல செங்கல் சூளை பணிகள், உப்பள பணிகள் மற்றும் வண்ணம் தீட்டுதல், கட்டிடப் பணிகள் போன்றவருக்கானது மழை பொழிவு என்பது இன்றைக்கு இரவில் இருந்து இருக்கிறது, 2 நாட்களுக்கு இருக்கிறது. இதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். வண்ணம் பூசுதல் பணியை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து செய்யலாம். வெளிப்பூச்சு மற்றும் வெளிப்பக்க வண்ணம் தீட்டுதல், உள்பக்கம் நீங்கள் பணியை தொடரலாம். இருந்த போதிலும் வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து கிடைக்கக்கூடிய 5-6 நாட்கள் இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் பணி செய்யலாம். அதே போல் காங்கிரீட் போடுதல் நாளைக்கு உகந்த நாள் அல்ல, இன்றைக்கு மதியம் வரைக்கும் தான் உகந்த நாள். டெல்டாவிற்கு மாலையிலிருந்து காங்கிரீட்டுக்கு கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது. நாளை ஒத்தி வைத்து விடுங்கள். நாளை கனமழை இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 19ஆம் தேதி பரவலாக கனமழை இல்லாமலும் பெய்யும் இடத்துல கனமாகவும் அருகருகே ஒதுக்கி பெய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை நாளை இருக்கிறது. ஒதுக்கி உங்களுக்கு பொய்யலாம், ஒதுக்கலாம் என்கின்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும். இப்படித்தான் மழை இருக்கும். இது தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையோட குளிர்கால மழை, வடகிழக்கு பருவமழையோட தொடர்ச்சி தான் குளிர்கால மழை என்பது குளிர் இடையூறு கொடுக்கும் நேரத்தில் போராடி முன்னேறி சாதகம் உள்ள இடத்துல, வெப்பம் கிடைக்கும் இடத்துல மழை பொழிவு கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இடைவெளி அறிந்து அறுவடை, பூச்சி விரட்டடித்தல், பல்வேறு பணிகளை நீங்களே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். பிப்ரவரி மாதத்திலும் 10 நாட்களுக்கு 1 நாள் அல்லது 2 நாள் மழை இருக்கும். கண்டிப்பாக மார்ச்சில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கிறது. ஏப்ரல், மே தலா 4 நாட்களுக்கு, அதாவது மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு. அந்த வலுவான நிகழ்வு 4 நாள் மழை தரும். இடையிடையே மழை பொழிவும் குறுக்கீடுகளும் இருக்கும், வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். ஏப்ரல், மே கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை ஏப்ரல், மேயில் இருக்கிறது. கண்டிப்பாக வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். வெயில் சராசரியை பார்க்கும் பொழுது சராசரியாக இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை ஏப்ரல், மே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மார்ச்சிலேயே இருக்கலாம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திடுங்கள். மாறுதல் அறிந்து அனைத்து பணியையும் செய்திடுங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். நன்றி.